ஓம் நாராயணः பரோ வியக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்திமே லோகாः சப்தத்விபாச்ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். கர்மண்யகர்மயः பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்தः கிருத்ஸ்ன கர்ம கிருத். ஆத்மா அகர்த்தா, அது எந்த செயலையும் செய்வது இல்லை, செய்விப்பதும் இல்லை, செயலின் பயனை அனுபவிப்பதும் இல்லை. ஆத்மா எப்பொழுதும் செயல் அற்றதாக இருக்கின்றது. அனாத்மாவாகிய உடல் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருப்பதாக இருப்பது, அது அதனுடைய தர்மம். இந்த ஆத்ம அனாத்ம விவேகம் உடையவர்கள் உடல் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதும் ஆத்மா எப்பொழுதும் செயலற்றிருக்கின்றது என்பதை அறிந்து உடலின் செயலை சாட்சியாக பார்க்கிறார்கள். உடலுக்கு வேறானது ஆத்மா, நான் ஆத்மா என்று உடலினுடைய செயலை வேடிக்கையாக பார்க்கின்றார்கள். அதே போல உடல் ஓய்வாக இருக்கின்ற பொழுதும் கூட அது வினைப்பயனால் தோன்றியது, ஆகவே ஒரு செயல் இருந்து கொண்டே இருக்கின்றது என்பதையும் அறிகிறார்கள். அங்கே ஒரு சங்கல்பம் இருக்கின்றது, நான் செயல் செய்தேன், இப்பொழுது ஓய்வாக இருக்கின்றேன் என்ற ஒரு சங்கல்பம் இருக்கின்றது. ஆகவே அங்கு கர்த்திருவமானது இருக்கின்றது. ஆகவே அனாத்மாவை, உடலை எப்பொழுதும் செயலற்று நிறுத்துதல் என்பது இயலாது. ஆத்மா ஒரு பொழுதும் செயலுக்கு வருவது இல்லை. இந்த ஞானத்தை தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இங்கே உபதேசிக்கின்றார். ஆத்மா அதி சூக்ஷ்மமாக இருப்பதால் அதை கொஞ்சம் நுட்பமான வார்த்தைகளில் சொல்லுகின்றார். செயலுக்கு நடுவில் செயலின்மையை காணுதல், செயல்பட்டு கொண்டிருக்கின்ற உடலுக்கு நடுவில் செயலற்றிருக்கின்ற ஆத்மாவை அறிதல். அதே போல அஞ்ஞானிகள் செயலற்று நான் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுதும் அங்கு ஒரு செயல், ஒரு கர்த்திருவம் இருக்கின்றது என்று அறிதல். இந்த கர்த்திருவத்தை விடுதல் என்பதுதான் ஞானம். ஆத்மா கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, நான் ஆத்மா. அதனால் இந்த உடலை மையமாக கொண்ட கர்த்திருவத்தை, போக்திருத்துவத்தை விடுதல், தியாகம் செய்தல், அது உண்மை இல்லை, அது நான் இல்லை என்று அறிந்து அவற்றை விடுதல், அதுதான் ஞானம். அதனுடைய பிரயோஜனம்தான் மோட்சம். இப்படி ஆத்ம தத்துவத்தை சொல்வதாக இந்த ஸ்லோகமானது இருக்கின்றது. ஆத்மாவினுடைய வாஸ்தவ ஸ்வரூபத்தையும் அனாத்மாவினுடைய வாஸ்தவ ஸ்வரூபத்தையும் சொல்லுவதாக இந்த செயல் இருக்கின்றது, இந்த ஸ்லோகமானது இருக்கின்றது. இந்த ஞானத்தை யார் பெறுகின்றார்களோ அவர்கள் அசுபத்திலிருந்து, சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைகின்றார்கள். எல்லா புண்ணிய பாபங்களும் ஷரீரத்திற்குத்தான், அனாத்மாவிற்குத்தான். அதுதான் செய்தது, அதுதான் அதனுடைய பலனை அனுபவிக்கின்றது. ஆத்மா நான் அஞ்ஞான காலத்தில் இருந்த பொழுதும் கூட எதையும் செய்யவில்லை, ஆகவே அது எந்த பலனையும் அனுபவிப்பது இல்லை. இந்த ஞானம் வந்த பிறகு அதனால்
சரீரத்துக்கு இன்ப துன்பங்கள் வந்தாலும் வினை பயனால புண்ணிய பாபத்தினால பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் சரீரம் இருக்கு. சரீரத்துக்கு இன்ப துன்பங்கள் வந்தாலும் அது சரீரத்தினுடையது, ஆத்மாவாகிய எனக்கு அது இல்லை என்று அவர்கள் முக்தர்களாக இருக்கின்றார்கள். அதுதான் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைதல் என்பது. இந்த சரீரம் நான் என்ற அபிமானத்தை விடுதல், அதன் மூலமாக புண்ணிய பாபங்களிலிருந்து விடுதலை அடைதல், இதுதான் சம்சாரத்திலிருந்து விடுதலை. அதனால் இந்த ஞானத்தை ஒருவன் பெறுவதினால், இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தை ஒருவன் அடைவதினால் அசுபத்திலிருந்து விடுதலை அடைகின்றான், சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தேர்ந்த பொருள். ஆனால் இதற்கு சில வியாக்கியானக்காரர்கள் வேறு விதமாக அர்த்தம் செய்திருக்கிறார்கள். முக்கியமாக கர்மத்தை பிரதானமாக சொல்பவர்கள், ஞான கர்ம சமுச்சயத்தை சொல்பவர்கள் இந்த ஸ்லோகத்தை ஆத்ம ஞானமாக இல்லாமல் கர்மாவை பற்றிய ஞானம் என்று கர்மாவை பிரதானமாக வைத்து சொல்லுகின்றார்கள். முக்கியமாக நித்திய கர்மா, நித்திய கர்மாவை செய்வதனால ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆனால் சாஸ்திரம் சொல்லி இருக்கின்றது, ஆகவே ஒருவன் அதை செய்ய வேண்டும். அதே போல் நித்திய கர்மாவை செய்யாமல் விடுவதனால பாபமானது வரும். செய்தால் புண்ணியம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஆனால் செய்யவில்லை என்றால் பாபமானது வரும். இந்த விவேகம் அதுதான் இங்கே சொல்லப்படுகின்றது என்பது அவர்கள் கருத்து. ஆனால் இந்த கர்மணி அகர்ம, செயலில் செயலின்மையை காணுதல் என்பது நித்திய நைமித்திய கர்மா. நித்திய கர்மானா அவசியம் செய்ய வேண்டிய கர்மா, சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட கர்மா. அந்த செயலை செய்தாலும் அதற்கு ஒரு பலன் இல்லை என்பதனால் அது செயலற்றதற்கு சமானம் என்று அறிதல். அதே போல நித்திய கர்மாவை செய்யாமல் விடுவதனால் பாப்பம் வரும் என்பதனால அந்த செயலின்மை, செய்யாமல் விடுதல் என்பதனால அதற்கு ஒரு கர்ம பலன் இருக்கின்றது என்று அறிதல். இதுதான் இங்கு பகவான் உபதேசிப்பது என்பது மற்ற வியாக்கியானக்காரர்களுடைய கருத்து. அதை ஆச்சாரியர் மறுக்கிறார். இந்த ஞானத்தினால ஒருவனுக்கு சம்சாரத்திலிருந்து விடுதலை என்பது ஏற்படாது. ஏன்னா பகவான் இந்த ஞானத்தை சொல்லி அதற்கு பிரயோஜனம் என்னன்னு முன்னாடியே சொல்லிட்டார். 16வது ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டார். இதை அறிவதினாலேயே ஒருவன் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். இப்போ கர்மாவை பொறுத்த வரைக்கும் கர்மாவை அறியறதுனாலேயே அதற்கான பலன்கிறது வராது. கர்மாவை செய்தால்தான் பலனானது வரும். அல்லது கர்மாவை பற்றிய அறிவை அடைவதனாலேயே ஒருவன் சம்சாரத்திலிருந்து விடுதலையை அடைய முடியாது. ஆகவே இந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்று அதை மறுத்தார். அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் சொன்னார். இந்த ஞானமானது இவ்வாறு செயலில் நித்திய கர்மாவில் செயலின்மையை காணுதல், அது செயல் இல்லை என்று காணுதல், அதே போல செயல்படாமல் இருத்தல் என்பதை செயல் என்று காணுதல், அது மித்யா ஞானம் அல்லவா? அது பொய் அறிவு. செயல்னா செயல்தான், செயலின்மை என்றால் செயலின்மை. ஒரு வேலையை செய்கிறான்னா அவன் செய்து கொண்டு இருக்கிறான், ஒரு வேலையும் செய்யலை சும்மா இருக்கிறான்னாக்கா அவன் செயலற்று இருக்கிறான். அப்போ செயல் செயலாகத்தான் இருக்கும், செயலின்மை செயலின்மையாகத்தான் இருக்கும். அதை மாற்ற முடியாது. அதை மாற்றி பார்த்தோம்னாக்கா அது தவறான அறிவு. கயிறு பாம்பு, கயிறாக பார்க்கணும், பாம்பை பாம்பாக பார்க்கணும், அது சரியான அறிவு. கயிறை பாம்பாகவும் பாம்பை கயிறாகவும் பார்த்தா அது தவறான அறிவு, பொய் அறிவு. காணல் நீர் மாதிரி தண்ணீர் இருக்கிற இடத்துல தண்ணீர் பார்த்தா சரியான அறிவு, தண்ணீரை இல்லாமல் இருப்பதாக பார்த்தால் அது தவறான அறிவு. அதே போல செயல் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே அங்கு செயல் இல்லை என்று காண வேண்டும் என்று பகவான் சொன்னார்னா பகவானே ஒரு தவறான அறிவை, மித்யா ஞானத்தை உபதேசிக்கின்றார் என்று ஆகின்றது. அதுக்கப்புறம் அதனால என்ன பிரயோஜனம்னா, இந்த மித்யா ஞானமானது சம்சாரத்திலிருந்து நிவர்த்தியை கொடுக்கும் என்று ஏற்கனவே பகவான் சொல்லியிருக்கிறார். இந்த ஞானத்தை அடைவதனால் சம்சாரத்திலிருந்து அசுபத்திலிருந்து விடுதலை அடைவாய், அந்த ஞானத்தை நான் உனக்கு சொல்லுகின்றேன். எந்த ஞானத்தை அறிவதினால் நீ சம்சாரத்திலிருந்து விடுதலையை அடைவாயோ அந்த ஞானத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு தான் பகவான் சொல்லியிருக்கிறார். ஒரு மித்யா ஞானத்தை, ஒரு பொய்யான அறிவை உபதேசம் செய்து
பொய்யான சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய முடியும் என்று சொல்லுதல் சரியானது அல்ல. ஒரு பொய்யறிவு எப்படி ஒரு சரியான பலனை கொடுக்கும்? அதனால் அது சரியானதல்ல. அதற்கு உதாரணம் சொன்னார். இருளை போக்குவது போல. இருள் எப்படி ஒரு பொய்யான அறிவு இன்னொரு பொய்யான அறிவை எப்படி, பொய்யானதிலிருந்து விடுதலையை எப்படி கொடுக்கும் என்று அது ஏற்புடையது அல்ல. இவ்வாறு சொன்னவுடனே அதற்கு பூர்வபக்ஷி வேற கருத்து சொல்றார். இதை மித்யா ஞானம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, இது கவுன ஞானம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மித்யா ஞானம் இல்லை. நீங்க சொல்றது கரெக்டு தான். மித்யா ஞானம்னா அது தவறான அறிவு. தவறான அறிவு என்பது அஞ்ஞானத்தினால் தோன்றியது. அஞ்ஞானத்தினால் தோன்றிய ஒரு அறிவானது அஞ்ஞானத்திலிருந்து தோன்றியிருக்கின்ற சம்சாரத்தை போக்காது. அஞ்ஞானத்திலிருந்து தோன்றுகின்ற அறிவு தவறான அறிவு தான். அது ஒரு சரியான பலனை கொடுக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. ஆகவே அவ்வாறு இங்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை மித்யா ஞானமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, கவுன ஞானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது லட்சியார்த்தமாக, நம்ம வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் சொல்கிறோமே, வாச்சியார்த்தமாக இல்லாமல் லட்சியார்த்தமாக இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் இது தவறான அறிவு அல்ல, இது குறிப்பாக உணர்த்துகின்ற அறிவு, குறிப்பாக சொல்லப்படுகின்ற உணர்த்தப்படுகின்ற அறிவு. அதனால் லட்சியார்த்தம்னா குறிப்பு பொருள். அதனால் இங்கே நேரடி பொருள் பொருந்தலை. ஆகவே குறிப்பு பொருளாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும், தவறான உபதேசமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு இன்னொரு பூர்வபக்ஷம், இன்னொரு நியாயம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதை ஆச்சாரியர் மறுக்கின்றார். அப்படி பார்த்தாலுமே இங்கு பகவான் சொல்லி இருக்கின்ற கர்மத்தை பற்றிய இந்த ஞானத்தினால ஒருவன் மோட்சத்தை அடைதல் என்பது சாத்தியம் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகின்றார். நம்ம பார்க்க வேண்டியது அக்ஷேபக, அதிலிருந்து பார்க்கணும். இந்த புஸ்தகத்தில் 356வது பக்கத்தில் நனு கர்மனிலிருந்து 356 பூர்வபக்ஷம். நனு கர்மணி யத் அகர்ம தர்சனம் அகர்மணி வா கர்ம தர்சனம் ந தன் மித்யா ஞானம் கிம் தர்ஹி கௌனம் பலபாவ அபாவ நிமித்தம். நனுனா அப்படியானால் இது மித்யா ஞானம் என்று நீங்கள் சொன்னால் இல்லை. கர்மணி யது அகர்ம தர்சனம், கர்மாவில் அகர்மாவை காணுதல் என்பது, செயலில் செயலின்மையை காணுதல் என்பது, அல்லது செயலின்மையில் செயலை காணுதல் என்பது, கர்மத்தை அகர்மமாக காண்பதும் அகர்மத்தை கர்மமாக காண்பதும் எதுவோ அது பொய் அறிவு அல்ல, அது மித்யா ஞானம் அல்ல. தத்து ந மித்யா ஞானம், அது மித்யா ஞானம் அல்ல. கிம் தர்ஹி, வேறு என்ன என்றால் அப்பொழுது என்னவெனில் கவுனம் பல பாவ அபாவ நிமித்தம், அது கவுன ஞானம், மித்யா ஞானம் அல்ல, அது கவுன ஞானம். கவுன ஞானம்னா என்னது? கவுன ஞானம்னா ஒரு பொருள் நேரடியாக பொருந்தாத பொழுது, ஒரு சொல்லுக்கான பொருளை நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாத பொழுது அதனுடைய மறைப்பொருளை எடுத்துக்கொள்ளுதல் என்பது கவுன ஞானம். இதற்கு தமிழில் சுந்தரராஜ சர்மா அடைப்புக்குறியில் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார், அதையும் பார்த்து கொண்டே போகலாம். அப்படியானால் கர்மத்தை அகர்மமாக காண்பதும் அகர்மத்தை கர்மமாக காண்பதும் எதுவோ அது அவ்வறிவு பொய்யறிவு அன்று. அப்பொழுது என்னவெனில் அவ்வறிவு கர்மத்தை அகர்மமாக காண்பதிலே பலன் உண்டு, அதற்கு ஒரு பலன் உண்டு.
கர்மத்தை அகர்மமாக காண்பதிலே பயன் உண்டு. என்ன பயன்? அகர்மத்தை கர்மமாக காண்பதிலே பயன் இல்லை என்பதனால் உண்டாகும் கவுனமான அறிவு. பயன் உண்டு, பயன் இல்லை என்ற கௌரவமான அறிவு. என்ன? கர்மாவை பண்றதுனால பயன் இல்லை, கர்மாவை பண்ணாம விடுறதுனால பயன் இருக்கு என்ற ஒரு கவனமான அறிவானது அங்கு ஒரு மறைப்பொருளானது உபதேசிக்கப்படுகின்றது. அதனால பூர்வபக்ஷியோட கருத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நித்திய கர்மாவை பண்றதுனால பலன் இல்லை, அதனால் நித்திய கர்மாவை அகர்மாவாக காணுதல். அதனால் கர்மாவை அகர்மாவாக நேரடியாக காண முடியாது. அதனால் கர்மாவை அகர்மாவாக காணுதல் அப்படிங்கிற பொருளில் அது எடுத்துக்கொண்டா, நேரடியான பொருளை எடுத்துக்கொண்டா அது மித்யா ஞானம். இங்கே பகவான் மித்யா ஞானத்தை உபதேசம் பண்ணலை, கவனமாக லட்சியார்த்தமாக சொல்லுகின்றார். அங்கே பலன் இல்லை என்பதனால அதை கர்மம் இல்லை என்று குறிப்பால் உணர்த்துகின்றார். அதே மாதிரி செயல்படாமல் இருத்தல் என்பதற்கு பலன் இருக்கின்றது என்பதனால் அதை கர்மமாக கூறுகின்றார் என்று நேரடியான அர்த்தமாக இல்லாமல் குறிப்பு பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பலன் இருக்கு, பலன் இல்லை என்று அதைத்தான் பகவான் உணர்த்த வருகின்றார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கவுன ஞானம், கவுன அறிவு என்பதற்கு, கவுன அறிவுங்கிறத நம்ம லட்சியார்த்தம் என்று சொல்லுகின்றோம். அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். கவுனம் என்றால் உபச்சாரம், அதாவது லட்சணையால் வேறொரு பொருளை அறிவிப்பது. லட்சணையாவது பெயராக வினையாக நிற்கும் சொற்கள் தம் தம் பொருளை உணர்த்தாது தாத்பரிய பொருளை அறிவித்தல். அதான் ஒரு பெயர் சொல், வினைச்சொல் அதனுடைய நேரடியான பொருளை உணர்த்தாமல் தாத்பரியமாக சொல்லுபவனுடைய மனதில் இருக்கக்கூடிய வேற ஒரு கருத்து அதை குறிப்பதாக இருத்தல் கவுனார்த்தம், கவுன ஞானம், லட்சியார்த்தம். அதற்கு உதாரணம், இவன் மாடு என்ற விடத்து. மாடு என்னும் சொல் தன் பொருளை உணர்த்தாது மடையன் என்னும் தாத்பரியத்தை அறிவித்து நின்றது காண்க. ஒரு மனிதனை பார்த்து மாடு என்று சொன்னால் மனிதன் மாடாக முடியுமா? ஆக முடியாது. அப்போ மாடு என்ற நேரடியான பொருள் அங்கு பொருந்தவில்லை. மாடுங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் இருக்கின்றதோ அந்த பொருள் அங்கு பொருந்தவில்லை. அப்பொழுது என்ன? அது சொல்பவன் மனதில் ஒரு கருத்தை வைத்து கொண்டு சொல்லுகின்றான். குறிப்பு பொருளாக அவன் சொல்லுகிறான், மாடு மாதிரி மந்தமாக இருக்கின்றான், மந்த புத்தி உடையவனாக அவன் இருக்கின்றான் என்று சொல்லுகின்றார்னு கேட்பவர் புரிந்து கொள்ளுகின்றார். ஏன்னா நேரடியான அர்த்தம் எப்போ பொருந்தா. மாட்டை பார்த்து மாடுன்னு சொன்னாக்கா அது சரியான அறிவு. அங்கே நம்ம வேற ஒரு அர்த்தம் யோசிக்க வேண்டியது இல்லை. ஆனால் ஒரு மனிதனை பார்த்து மாடு என்று சொல்லுகின்ற பொழுது நேரடியான அர்த்தம் பொருந்தவில்லை. ஆகவே இன்னொரு அர்த்தத்தை அந்த மாட்டினால் உணர்த்தப்படுகின்ற, மாட்டுக்கு இருக்கக்கூடிய மந்தத்தன்மை, மந்த புத்தி என்பது இவனுக்கு இருக்கின்றது, அந்த கருத்தால் அது முரட்டத்தனமாக இருக்கிறான்னு ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளுதல், அதுதான் கவுனார்த்தம். அதே மாதிரி இங்கே செயலில் செயலின்மை என்பதை அது பலன் இல்லை என்பதாக கவுனார்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி செயலின்மையில் செயல் என்பது அங்கு பலன் உண்டு என்று கவுனார்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது பூர்வபக்ஷியினுடைய கருத்து. அதற்கு சமாதானம், ந கர்ம அகர்ம விஞ்ஞானாத் அபி கவுனாத் பலஸ்ய அஸ்ரவணாத் நாபி ஸ்ருதஹானி அஸ்ருத பரிகல்பனையா கஷ்டித் விசேஷः லப்யதே ஸ்வசப்தேன அபி சக்யம் வக்தும் நித்யகர்மணாம் பலம் நாஸ்தி அகரணாச்ச தேஷா நரக பாதः ஸ்யாதிதி. ஆச்சாரியார் மறுப்பு சொல்றார், ந அப்படி இல்லை, நீ சொல்ற மாதிரி கவுனார்த்தம் அப்படி இல்லை. ஏன்னா கர்ம அக்கர்மங்களை பற்றிய கவுனமான அறிவினாலும், அதனால் கர்ம அகர்ம விஞ்ஞானாத் அப்பி கவுன விஞ்ஞானாத் அப்பி பலஸ்ய அஸ்ரவணாத்,
அறிவினாலும் பலன் உண்டு என ஸ்ருதியிலே கூறப்படாமையின். அதனால் சாஸ்திரங்களில் அந்த மாதிரி சொல்லப்படவில்லை. நீ சொல்லலாம், இப்படி கவனமாக எடுத்துக்கொள்ளலாம்னு. ஆனால் இப்படி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதா? அதனால் பிரமாண விரோதம்ங்கிறத சொல்கிறார். பிரமாணத்தில் அங்கே இல்லை, சாஸ்திரத்தில் அப்படி இல்லை, அப்படி கூடப்படவில்லை. எங்கேயுமே சாஸ்திரத்தில் அந்த மாதிரியான வாக்கியங்கள் இல்லை. அன்றியும் மேலும் பிரகிருத்தத்தில் கூறியதை விட்டுவிட்டு கூறாததை கற்பித்து கொள்வதனால் ஒரு விசேஷமும் காணப்படவில்லை. அதனால் ஸ்ருத்தஹானினா, இந்த பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயத்துக்கு பொருத்தமில்லாத இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கொள்றதுனால அஸ்ருத பல கல்பனையா கஷ்டித்து விசேஷக ந லப்யதே. அதனால என்ன பிரயோஜனம்? இந்த ஞானத்தினால் அது மோட்சம் தருமானம், அது மோட்சம் தராது, பலனை தராது. ஒரு கர்மாவை செய்யலைன்னா பலன் செய்தால் பலன் இல்லை அப்படிங்கிற ஞானமானது, அதனால் என்ன பிரயோஜனம்? கர்மாவை செய்வதனால பலன் இல்லை அப்படிங்கிற ஞானத்தினால என்ன பலன் வரும்? அது வெறும் ஞானம் மட்டும்தான். அப்படின்னா கர்மாவை செய்யணும், கர்மா செஞ்சால் தான் பலன் வரும். ஆனால் இங்கே பகவான் என்ன சொல்லியிருக்கிறார்? எந்த ஞானத்தினால் நீ மோட்சத்தை அடைவாயோ, கர்மத்தை பற்றியும் அகர்மத்தை பற்றியும் விகர்மத்தை பற்றியும் நான் சொல்ல இருக்கின்றேன். எந்த ஒரு ஞானத்தை அடைவதனால் நீ மோட்சத்தை அடைவாயோ அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அதனால் இந்த ஞானத்தினால், நீ சொல்கிற மாதிரியான, நீங்கள் சொல்வது போன்ற ஞானத்தினால் பலன் இல்லை, அதற்கு ஒரு பலனும் இல்லை. கர்மா செய்தல் செயலின்மை என்று புரிந்து கொள்வதனால ஒரு பயனும் இல்லை. அது மட்டுமல்ல, ஆச்சாரியர் இன்னொரு காரணம் சொல்றார். அப்படி பகவானுடைய கருத்து அவ்வாறு இருந்தால் அதை நேரடியாகவே சொல்லலாம். எப்போ நேரடியாக சொல்ல முடியலையோ அப்போ தான் மறைப்பொருளாக சொல்லணுமே ஒழிய, சூக்ஷ்மமான வார்த்தைகளால் சொல்லணுமே ஒழிய, நேரடியாக சொல்ல முடிந்த விஷயங்களை நேரடியாகவே சொல்லலாம். அல்ல ஸ்வசப்தேன அப்படி சக்கியம் வக்தும், சொந்த சப்தத்தினாலேயே நேரடியான சொற்களாலேயே சொல்ல முடியும் என்கின்ற பொழுது நித்திய கர்மனாம் பலம் நாஸ்தி அகரணாச்ச தேஷாம் நரக பாதக சியாத்திதி. அதனால் நித்திய கர்மாவுக்கு பலன் இல்லை, அதை செய்யவில்லை என்றால் நரகமானது கிடைக்கும் என்று நேரடியாகவே சொல்ல முடிகின்ற பொழுது ஏன் இப்படி கர்மத்தில் அகர்மம் அகர்மத்தில் கர்மம் என்று சொல்ல வேண்டும்? அப்படி சொல்றதுக்கான அவசியம் இல்லை. அதனால் நேரடியாக சொல்ல முடியாத விஷயத்தை தான், இப்போ ஆத்மாவை பற்றிய விஷயம் ஆத்மா அதிசூக்ஷ்மம் அப்படிங்கிறதுனால அதை நேரடியாக இது இன்னதென்று காட்ட முடியாது. அது நிர்குணம் நிர்விகாரம் நிராகாரம் என்று இருப்பதனால தான் அதை நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகளால் சொல்லுகின்றோம். அதிசூக்ஷ்மமான வார்த்தைகளால், நுட்பமான வார்த்தைகளால் அல்லது எதிர்மறையான வார்த்தைகளால் சொல்லுகின்றோம். நேத்தி இது மாதிரியான முறைகளால் உபதேசிக்கின்றோம். கர்மாவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. கர்மா நேரடியானது, நேரடியாகவே அதை சொல்ல முடியும் என்கின்ற பொழுது ஏன் அவ்வாறு சொல்ல வேண்டும்? அதான் கூறுகிறார். நித்திய கர்மங்களுக்கு பலன் இல்லை, ஆனால் அவற்றை செய்யாமையினால் நரகத்து வீழ்தலாகும் என நேராகவே சொல்லக்கூடியதாய் இருக்க, அப்பொழுது அப்படி கூறாம அடுத்த வாக்கியம் தத்ர வியாஜேன பர வியாமோக ரூபேன கர்மண்ய கர்மயஃப் பஷ்யேத் இத்யாதினா கிம். பிறருக்கு மயக்கமாய் இருக்கும் எவன் கர்மத்திலே அகர்மத்தை காண்கிறானோ என தொடங்கும் கபட வாக்கியத்தினால் ஆவது என்ன? அதனால இப்படி ஏன் மறைமுகமா வேற வார்த்தைகளை போட்டு குழப்புற மாதிரி, கேட்பவர்களுக்கு குழப்பம் ஏற்படும் மாதிரி சொல்ல வேண்டும்? அடுத்த வாக்கியம் தத்ரைவம் வியாச்சக்ஷானேன பகவதா உக்தம் வாக்கியம் லோக வியாமோகார்த்தமிதி வியக்தம் கல்பிதம் ஸ்யாத் ந சைதத் சத்மரூபேன
வாக்கியேன ரக்ஷணீயம் வஸ்து நாபி சப்தாந்தரேண புனः புனः உச்சியமானம் சுபோதம் ஸ்யாத் இத்யேவம் வக்தும் யுக்தம் கர்மண்யேவாதிகாரஸ்தே இத்யத்ர ஹி ஸ்புடதர உக்தோர்த்தः ந புனः வக்தவ்யः பவதி சர்வத்ர ச பிரசஸ்தம் போத்தவ்யம் கர்த்தவ்யம் ஏவ ந நிஷ்பிரயோஜனம் போத்தவ்யம் இதி உச்யதே ந ச மித்யாஜ்ஞானம் போத்தவ்யம் பவதி உபஸ்தாபிதம் தத்ப்ரதி உபஸ்தாபிதம் ச அவஸ்தாபாசம். நேரடியாக சொல்ல முடிகின்ற பொழுது ஏன் மோகத்தை ஏற்படுத்துகின்ற வாக்கியத்தை சொல்ல வேண்டும்? அப்புறம் இந்த கர்மத்தை செய் என்பதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நேரடியாகவே சொல்லியிருக்கார், கர்மண்யவாதி காரஸ்தே என்று நேரடியாகவே வெளிப்படையாகவே நீ கர்மத்தையே செய்ய வேண்டும்னு நேரடியாக சொல்லியிருக்கிறார். அப்போ நேரடியாக தெள்ள தெளிவாக ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தை திரும்ப ஏன் குழப்புற மாதிரி சொல்லணும்? அப்படி சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அதான் இங்கே கேட்கிறார். அங்கு இவ்வாறு உரைப்பவரால் பகவானுடைய வாக்கானது பகவானுடைய திருவாக்கானது உலகம் மயங்குதற் பொருட்டாம் என தெளிவாக கற்பனை செய்யப்பட்டதாகும். உலகத்தை மயக்கணுங்கிறதுக்காகவே இவ்வாறு பகவான் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிற வியாக்கியானப்படி வருகின்றது. மேலும் இந்த நித்திய கர்ம அனுஷ்டான விஷயம் கபட ரூபமான வாக்கியத்தால் பாதுகாக்கத்தக்கது இல்லை. இப்போ நித்திய கர்மாவை செய்யறதுனால பிரயோஜனம் இல்லை, நித்திய கர்மாவை செய்யறதுனால பிரயோஜனம் இல்லை, செய்யாததுனால பாப்பமானது வரும் என்பதை நேரடியாகவே சொல்லலாம். அதை மறைப்பொருளாக ஒரு குழப்பமான வார்த்தைகளால் ரகசியமாக வைத்துக்கொண்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் கருத்து. அதாங்க சொல்கிறார். அதனால் இதி அத்ரஹி கர்மணி ஏவ அதிகாரஸ்தே இதி அத்ரஹி ஸ்புடதர உக்தார்த்தக ந புனக வக்தவ்யக பவதி. ஏற்கனவே தெள்ள தெளிவாக சொன்ன ஒரு கருத்தை கர்மத்திலேதான் அதிகாரம் என்னும் இடத்து மிக தெளிவாக கூறப்பட்ட விஷயத்தை மறுபடியும் கூற வேண்டியது இல்லை. அதனால் இந்த நித்திய கர்ம அனுஷ்டான விஷயம் கபடரூபமான வாக்கியத்தால் பாதுகாக்கத்தக்கது இல்லை. ஆத்ம ஞானத்தை ராஜவித்யா ராஜகுஹ்யம் என்று பின்னாடி சொல்ல போகிறார். ஆத்ம ஞானமானது ரொம்ப ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டியது. ஏன்னா அது தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் தகுதி இல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடாது என்பது அது சாஸ்திரத்தில் இருக்குது. ஆத்மா அதிசூக்ஷ்மமான விஷயங்கிறதுனால அதில் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு மிகுதியாக இருக்கின்றது. ஆகவே சரியான தகுதி உடையவர்களுக்கு அதை சொல்ல வேண்டும். ஆனால் கர்ம விஷயம் அப்படி அல்ல, அது ஸ்தூலமானது, உடல் ரீதியாக செய்யத்தக்கது. ஆகவே இதில் ரகசியம் பாதுகாக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் வேறு வேறு சொற்களால் மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் பொழுது எளிதில் அறியக்கூடியதாகும் என்று இவ்வாறு கூறவும் படாது. ஏனெனில் கர்மத்திலேதான் அதிகாரம் என்னும் இடத்து மிக தெளிவாக கூறப்பட்ட விஷயத்தை மறுபடியும் கூற வேண்டியது இல்லை. எங்கும் சாஸ்திரத்திலும், எங்கும்னாக்கா சாஸ்திரத்திலும் சரி உலக விஷயங்கள்லையும் சரி, புகழப்பெற்றதும் செய்தற்கு உரியதாயும் இருப்பதையே ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும் என்றால்
அதனால ஒரு பிரயோஜனமானது இருக்கணும், ஒரு புகழானது இருக்கணும், அதில் ஒரு நன்மை என்பது இருக்க வேண்டும். செய்வதற்கு ஏற்ற வேலையை ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த செய்வதற்கு ஏற்ற வேலை சமூகத்தினால் பட்டதாக அல்லது சாஸ்திரத்தினால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வேலையை தெரிந்து கொண்டு ஒருவன் செய்தல் என்பதுதான் சாமான்யமாக இருக்கிற விஷயம். அதனால் சத்ம ரூபேன வாக்கியேன ரக்ஷணீயம் வஸ்து அப்படி மேலே சொன்னது. சத்ம ரூபங்கிறதான் கபட ரூபம், அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்புடதர உக்தார்த்தக ந புனக வக்தவியம் பவதி. கடைசி வாக்கியம் சர்வத்திர ச பிரசஸ்தம் போத்தவ்யம் கர்த்தவ்யம் ஏவ. ஒரு செயலை செய்ய வேண்டும் அல்லது எந்த செயல் செய்யப்பட வேண்டும்னா எந்த செயல் எந்த ஒரு 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 அறிவை பெறுதல் என்பது புகழ்பெற்ற செயலை பற்றிய அறிவை பெறுதல், அது பிரசஸ்தம். அப்படின்னா புகழத்தக்கது, மதிக்கத்தக்கது. இந்த செயலை செய்யறதுனால இன்ன பிரயோஜனம் இருக்கு என்று சமூகத்தினால ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சாஸ்திரத்தினால ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த செயலை பற்றிய அறிவை அடைய வேண்டும். பிறகு அந்த செயலை செய்ய வேண்டும். நல்லா போத்தவியம் கர்த்தவியம் ச. கர்மாவை பற்றி தெரிந்து கொள்றதுனால மட்டும் பிரயோஜனம் இல்லை, அதை செயல்படுத்தணும், செயல் செய்யணும். அதுவும் எப்படிப்பட்ட கர்மா? புகழ்பெற்ற கர்மா. சாஸ்திரத்தினாலையும் அல்லது லௌகிகமாக ரெண்டில் ஏதோ ஒன்று, ரெண்டுலேயும் இருந்தால் நல்லது, அல்லது ரெண்டில் ஒன்றாவது புகழப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும். செஞ்சால் இதற்கு என்ன பிரயோஜனம் என்று மதிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வேலையை தான் செய்யணும். நல்ல வெட்டி வேலைன்னு சொல்கிறோம்ல, ஏன் இந்த வெட்டி வேலையை செய்து கொண்டு இருக்கிறாய்னா, வெட்டி வேலைன்னா என்ன அர்த்தம்? அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிற அர்த்தம். அப்படி வெட்டி வேலையை செய்யணும் அப்படின்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை. அதை தெரிந்து கொள்வதனால ஒருவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி இங்கே கர்மாவை செய்யறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னாக்கா அதனால என்ன ஞானம்? அந்த ஞானத்தை பெறுவதனால என்ன பிரயோஜனம்? இந்த கர்மாவை செய்யறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எந்த கர்மா? நித்திய கர்மா. நித்திய கர்மா நைமித்திய கர்மாவை செய்யறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று தெரிந்து கொள்வதனால ஒருவனுக்கு என்ன பிரயோஜனம்? தெரிந்து கொண்டு அவன் என்ன பண்ண போறான்? அதான் ந நிஷ்பிரயோஜனம் போத்தவ்யம் இது உச்சியதே. நிஷ்பிரயோஜனம் போத்தவ்யம் இது ந உச்சியதே. நச்ச மித்யாஞானம் போத்தவ்யம் பவதி. மித்யாஞானமும் சொல்லக்கூடாது, தவறான அறிவும் அறிந்து கொள்ளத்தக்கது அல்ல. அப்புறம் பயனற்ற செயலும் அறிந்து கொள்ளத்தக்கது அல்ல. அதான் இங்கே விளக்கிறார். தமிழர்த்தம் பார்க்கலாம். எங்கும், எங்கும்னா சாஸ்திரத்திலும், சர்வத்திரன்னு ஆச்சாரியர் போட்டிருக்கார். சர்வத்திர சாஸ்திரத்திலும் உலகத்திலும் புகழப்பெற்றதும் செய்தற்கு உரியதுமாயும் இருப்பதையே ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும், வீணானதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறப்படவில்லை. மேலும் பொய்யறிவானது அறிதற்கு உரியது இல்லை. அவ்வாறே அதனால் எதிரே நிறுத்தப்பட்ட போலியான பொருளும் அறிதற்கு உரியது இல்லை. அப்பொய்யறிவுக்கு விஷயமான பொருள் தோற்றமாதலால் அதுவும் அறிதற்கு யோக்கியமானது இல்லை. மற்றும் நித்திய கர்மங்களை செய்யாமையாகிய இன்மையினின்றும் குற்றமாகிய உண்மை உண்டாக மாட்டாது. அடுத்த கருத்துக்கு போறார். அது அடுத்த பாறை. ஆச்சாரியார் இப்போ இந்த கேள்விக்கு ஒரு ஆக்ஷேபம், அதற்கு ஒரு சமாதானம். ஆக்ஷேபம் என்ன? இதை மித்யா ஞானம்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது, கவுன ஞானம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு ஆச்சாரியுடைய மறுப்பு என்ன? கவுன ஞானம்னு எடுத்துக்கொள்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்படி புரிந்து கொள்வதனால் இன்ன பிரயோஜனம் இருக்குன்னு சாஸ்திரத்தில் எங்கும் கேட்கப்படவில்லை, எதுவும் நம்ம கேட்கலை. அப்புறம் நம்ம இங்கே பேசிக்கொண்டு வருகின்ற விஷயத்திற்கும் அது பொருத்தமானதாக இல்லை. இதை அறிந்து கொள்வதனால் ஒருவன் அசுபத்திலிருந்து விடுதலை அடைவான் என்று பகவான் சொல்லி அதற்கப்புறம் இந்த ஸ்லோகத்தை, இந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார். அதனால் அப்படி இந்த கர்மாவை பற்றி தெரிந்து கொள்றதுனால மோட்சமாகிய பலன் கிடைக்கும்னு நீங்களே சொல்லலை. ஆகவே அது இங்கே பேசுவதற்குரிய விஷயம் அல்ல.
ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்வதனால, ஆத்மா அகர்த்தா என்று தெரிந்து கொள்வதனால மோட்சம் கிடைக்கும் என்பது இங்கு பேசி வருகின்ற விஷயம். அதுதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. அவ்வாறு தெரிந்து கொள்வதுதான் பலனுடையதாக இருக்கும். கர்மாவை பற்றி இங்கே தெரிந்து கொள்வதனால ஒருவனுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. அது இங்கு பேசி வருகின்ற பொருளும் அல்ல. ஆகவே அது இங்கு பொருத்தமானது கிடையாது. உங்கள் விளக்கம் நீங்கள் சொல்கிறபடி இருந்தாலுமே அது இந்த இடத்துக்கு பொருத்தமானது கிடையாது. அது ஒரு கருத்து. அப்புறம் அப்படி கர்மாவை செய்ய வேண்டும் என்று சொல்வது தான் பகவானுடைய உபதேசம். அதுதான் பகவானுடைய உபதேசிக்கிற இந்த குழப்பமான வார்த்தைகளுடைய தாத்பரியம் என்றால் அது ஏன் குழப்பமான வார்த்தைகளை சொல்லணும்? நேரடியான வார்த்தைகளிலேயே சொல்லிவிடலாமே. ஏற்கனவே அதை பகவான் சொல்லி இருக்கிறார். கர்மன் ஏவாதி காரஸ்தே, கர்மத்தை செய்வதற்குத்தான் உனக்கு அதிகாரம் இருக்குன்னு ஏற்கனவே நேரடியாக சொல்லி இருக்கிறாரு. ஏற்கனவே நேரடியாக சொல்ல ஒரு விஷயத்தை ஏன் குழப்புற மாதிரி திரும்ப திரும்ப வேற வேற வார்த்தைகளில் சொல்லணும்? இது கேள்வி. இது பதில். அதனால் இது ஏற்புடையது அல்ல. அது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அது செய்ய வேண்டும் என்றால் சமூகத்திலும் அல்லது சாஸ்திரத்திலும் அது புகழ்பெற்றதாக இருக்க வேண்டும். இதை செய்யறதுனால இந்த பலன் அப்படின்னு அதுக்கு ஒரு பலன் இருக்கணும், அதற்கு ஒரு பெருமை சிறப்பானது இருக்கணும். அப்படி இருக்கிற விஷயத்தை தெரிந்து கொள்வதனாலையும் செய்வதனாலும் தான் பலன் இருக்கு. ஒரு பிரயோஜனமும் இல்லாத விஷயத்தை தெரிந்து கொள்வதனாலோ அல்லது செய்வதனாலோ பலன் இல்லை. மித்யா ஞானத்தை உபதேசம் பண்ணுறதுனால, அதை தெரிந்து கொள்வதனால பலன் இல்லை. ஆகவே உங்களுடைய இந்த சமாதானம் ஏற்புடையது அல்ல. உங்களுடைய இந்த ஆக்ஷேபமானது, உங்களுடைய இந்த வியாக்கியானமானது சரியானது அல்ல. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் அடுத்த விஷயத்தை வர்றார். அவர்கள் சொல்லுகிறபடி, இதுவரைக்கும் நீங்கள் சொல்கிறபடி எடுத்துக்கொண்டாலுமே அது சரியானது இல்லைன்னு சொல்லி இருக்கிறார். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்? இந்த கர்மாவை செய்யறதுனால அதற்கு பலன் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறது ஏற்புடையது அல்ல என்று அவர்களுடைய சித்தாந்தத்தையே மறுக்கின்றார். உங்கள் சித்தாந்தப்படி வைத்து கொண்டாலுமே அது இந்த இடத்துல பொருத்தமானது அல்ல, பிரயோஜனமுடையது அல்லன்னு இது வரைக்கும் மறுத்து வந்திருக்கிறார். இப்போ என்னன்னா, உங்கள் சித்தாந்தப்படி உங்கள் சித்தாந்தமே தப்பு என்பதை சொல்லுகின்றார். அது சாஸ்திர பிரமாணத்துக்கு உரியது, சாஸ்திர பிரமாணத்திற்கு விரோதமானது என்பதை சொல்லுகின்றார். அதனால் நித்திய கர்மாவை பண்ணுறதுனால பலன் இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரு கர்மானு பண்ணால் அதற்கு ஒரு பலன் இருக்க வேண்டும். பலன் இல்லை என்பது இல்லை. அதை இங்கே தெளிவுபடுத்துகிறார். அடுத்த வாக்கியம் அது நம்ம பார்ப்போம். நாபி நித்யானாம் அகரணாத் அபாவாத் பிரத்யவாய பாவோத்பத்திः நாசதோ வித்யதே பாவः இதி வச்சனாத் கதம் அசதः சஜ்ஜாயதே இதி ச தர்ஷிதம் அசதः சஜ்ஜன்ம பிரதிஷேதாத் அசதः சத் உற்பத்திம் ப்ரூவதா அசதேவ சத் பவேத் சச்ச அசத் பவேத் இத்யுக்தம் ஸ்யாத் தச்ச அபி அயுக்தம் சர்வ பிரமாண விரோதாத். ந அபி மேலும், அப்படின்னா மேலும் நாங்கிறத பின்னாடி கொண்டு போய்க்கணும். நித்யானாம் அகரணாத் அபாவாத், நித்திய கர்மாவை செய்யாமையினால், நித்திய கர்மாவை செய்தல் இல்லாமையினால். பிரத்யவாய பாவ உற்பத்திகி, இந்த பிரத்யவாயம்ங்கிற தோஷமானது ஏற்படும் என்பது இல்லை. ஏன் இல்லைன்னு ஆச்சரியர்கள் ந அசத்தக வித்யதே பாவக,
இன்மைக்கு இருப்பு என்பது இல்லை என்று பகவான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார். அப்புறம் உபனிஷத் வாக்கியமும் இருக்கு. கதம் அசத்தக சத்து ஜாயத்தே, அசத்திலிருந்து ஜாயத்த, அசத்தக சத்து ஜாயத்த, இல்லை இன்மையிலிருந்து இருப்பு எப்படி உண்டாகும். அதனால் இன்மைக்கு இருப்பு என்பது இல்லை என்று ஏற்கனவே பகவான் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இன்மையிலிருந்து இருப்பானது எப்படி உண்டாகும்னு உபனிஷத்தும் கேட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் கர்மாவை பண்ணுதல் இல்லை என்பது ஒரு இன்மை. வேலையை செய்யலேனாக்கா என்னது, வேலையை செஞ்சால் ஒரு நல்ல வேலையாக இருந்தால் புண்ணியம், தவறான வேலையாக இருந்தால் பாப்பம் வரும், அவ்வளோதான். ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிற பொழுதே புண்ணிய பாப்பம் வரும்னா, இப்போ அது முக்கியமாக பாப்பம் வரும்னா, வேலையை செய்யலைன்னா பாப்பம் வரும் அப்படின்னாக்கா, செய்யாமை என்பதிலிருந்து, ஒரு இன்மை என்பதிலிருந்து ஒரு பாப்பமானது எப்படி உண்டாக முடியும்? பிரத்யவாய தோஷங்கிறது எப்படி வர முடியும்? இன்மையிலிருந்து ஒன்று உண்டாதல் என்பது எப்படி? அசத்திலிருந்து சத்தானது தோன்றுதல் என்பது விரோதமானது. இன்மையிலிருந்து இருப்பு தோன்றுதல் என்பது விரோதமானது. தமிழில் பார்த்தோம்னா மற்றும், அதனால் அபி அப்படின்னு ஆரம்பிக்கணும். மற்றும் நித்திய கர்மங்களை செய்யாமையாகிய இன்மை நின்றும் குற்றமாகிய உண்மை உண்டாக மாட்டாது. குற்றமாகிய உண்மைனாக்கா பாப்பம் என்ற ஒரு பலன், அந்த உண்மைங்கிறது அந்த பலன் ஏற்படும் என்பது உண்மை. எதனாலனா, செய்யாமை என்ற இன்மையிலிருந்து பாப்பம் என்ற உண்மையானது, பாப்பம் என்ற பலனானது உண்மையிலேயே ஏற்படும் என்ற அந்த கருத்தானது உண்டாகாது, அப்படி வராது. அதனால் குற்றமாகிய உண்மையானது, குற்றமாகிய இருப்பாவது, பாப்பமாகிய இருப்பானது ஏற்படாது, உண்டாக மாட்டாது. பொய்மைக்கு உண்மை இல்லை எனவும், இன்மை நின்றும் உண்மை எப்படி உண்டாகும் எனவும், இன்மை நின்று உண்மை உண்டாதலை மறுத்தலின், இருக்கிலிருந்து ஒன்று இன்மையிலிருந்து இல்லாமையிலிருந்து ஒன்று தோன்றும் என்பது மறுக்கப்பட்டிருக்கின்றது. இன்மை நின்று உண்மை உண்டாதலை கூறுபவரால் இன்மையே உண்மையாகும், உண்மையும் இன்மையாகும் என கூறப்பட்டதாகும். அதனால் இன்மையிலிருந்து ஒன்று தோன்றும் என்று சொல்றது எப்படின்னா அது முரண்பட்டதாகும். எப்படி? இல்லாமையிலிருந்து ஒன்று வருகிறது, அப்புறம் ஒன்றை செய்யறதுனால என்னது, கர்மாவை பண்ணுறதுனால பாப்பம் இல்லாமல் போகும். கர்மாவை பண்ணலைன்னா பாப்பம் வரும், கர்மாவை பண்ணேன்னா பாப்பம் இல்லாமல் போகும். அப்போ செய்யறதுனால பலன் இல்லை என்பதும், செய்யாமல் வர்றதுனால பலன் வரும் என்பதும் என்று கூறப்பட்டதா உங்களுடைய கருத்து இருக்கின்றது. அதுவோ நேரன்று, அது நேரானது அல்ல. என்ன? பிரமாண விரோதம். தத்து சாபி அயுக்தம் சர்வ பிரமாண விரோதாத், எல்லா பிரமாணங்களுக்கும் அது விரோதமாக இருக்கின்ற காரணத்தினால். சகல நியாயங்களுக்கும் முரண்படுதலின். இன்னும் சாஸ்திரமானது பயனில்லாத கர்மத்தை விதிக்காது. சாஸ்திரம் ஒரு கர்மாவை சொல்லி இருக்குன்னா வெட்டி வேலையை சொல்லுமான, வெட்டி வேலையை செய்யறதுக்கு ஒரு சாஸ்திரம் இல்லையே. பலன் இல்லாத ஒரு வேலையை சொல்றதுக்கு ஒரு சாஸ்திரம் தேவையில்லை. அதனால நச்ச நிஷ்பலம் விதத்யாத். அப்புறம் இன்னும் சில நியாயங்களை சொல்லுகின்றார். பயனில்லாத கர்மத்தை விதிக்காது. அது மட்டுமல்ல, இது துன்ப வடிவம் ஆதலாலும் துன்பத்தை தெரிந்து வேணும் என்று செய்து கொள்ளுதல் அமையாததாலும் என்க. இந்த கர்மாவை பண்ணுறதுனால ஒரு பயனும் இல்லை. பயனில்லாத கர்மாவை சாஸ்திரம் சொல்லாது என்பது ஒரு கருத்து. அது மட்டும் இல்லை, ஒரு கர்மாவை செய்தல் என்பதே ஒரு துன்பமானது. கர்மாவை செய்யறதே துன்பமானது. அப்படி செய்யறதுனால ஏதாவது பலன் இருந்தால் அந்த துன்பத்தை நம்ம விரும்பி பண்ணுவோம். இப்போ வேலைக்கு போகிறது கஷ்டமானது, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறது, படிக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒன்று தான். ஆனால் படித்தா நல்ல மார்க் வாங்கலாம், நல்ல மார்க் வாங்கினேனாக்கா உனக்கு வேலை கிடைக்கும், நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு ஒரு பலன் கருதி அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மாணவன் படிக்கிறான். அல்ல, வேலைக்கு போகிற பொழுதே நம்ம எல்லோரும் விரும்பி வேலைக்கு போகிறதில்ல, விரும்பி எந்த வேலையும் செய்கிறது இல்லை. வேலை செய்யாமலே சம்பளம் கிடைக்கும்னா ஜாலியாக உட்காந்து சம்பளம் வாங்குறதுக்கு தான் தயாராக இருப்போம். ஏன்னா அந்த வேலையை செய்யறதுங்கிறது கடினமான ஒன்று.
நீ வேலையே செய்யணும், ஆனால் சம்பளமும் கிடையாதுன்னாக்கா யார் வேலைக்கு போவா? செய்ய மாட்டாங்களே. அவருக்கு இப்போ பிரயோஜனம் இல்லாத ஒரு துன்பத்தை நாமே ஏன் வழியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தானே. அதனால நீ நித்திய கர்மாவை பண்ணு, ஆனால் அதற்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொன்ன ஒன்றும் சாஸ்திரமே அப்படி சொல்லாது. அப்படி சொன்னாலும் அதை ஏன் செய்யணும்? பயனில்லாத ஒரு வேலையை அது அந்த சிரமத்தை அந்த கஷ்டத்தை நானா ஏன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்? அதனால தான் இங்க சொல்றார், துன்பத்தை தெரிந்து வேணுமென்று செய்து கொள்ளுதல் அமையாதது ஆதலாலும். அதனால யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் இனி அதனை செய்யாத விஷயத்தில் நரகத்து வீழ்த்தலை ஒத்துக்கொள்வதனால், நீங்க சொல்றபடி பார்த்தாக்கா அது செய்யாம விட்டா நரகத்துக்கு போவாயினா. இப்ப செய்யறதுனால பிரயோஜனம் இல்லை. அப்ப செய்யறதே ஒரு நரகம் மாதிரி இருக்கு, துன்பமா இருக்கு. செய்யாம விட்டாலும் நரகத்துக்கு போவேன். அப்ப செஞ்சாலும் பாப்பா, செஞ்சாலும் கஷ்டம்தான், செய்யலைனாலும் கஷ்டம்தான். செய்யாம விட்டா நரகத்துக்கு போய் துன்பத்தை அனுபவிப்பாய். வேலையை செய்யறதே நரகத்துல இருந்து கஷ்டப்படுற மாதிரி தான் வேலையாக இருக்கின்றதுன்னு எப்படி அந்த வேலையை செய்யறது? எப்படி செய்வான்? அதுதான் சொல்றார். அதனால நரகத்து அதனை செய்யாத விஷயத்தில் நரகத்து வீழ்தலை ஒத்துக்கொள்வதனால் செய்தாலும் செய்யாவிட்டாலும் இரு விதத்திலும் கெடுதிக்காகவே உள்ள சாஸ்திரமானது வீண் என்று கொள்ளப்பட்டதாகும். அதனால சாஸ்திரமே வீண் ஆயிரும். செஞ்சாலும் கஷ்டம், செய்யலைனாலும் கஷ்டம்னா உன் சாஸ்திரத்தை நீயே வச்சுக்க அப்படின்ட்டு போயிடுவான். அன்றியும் நித்திய கர்மத்திற்கு பயன் இல்லை என்று கொண்டு பின்னே அது முக்திக்கு பயன்படுவதாகும் என்பார்க்கு தம் கொள்கைக்கு விரோதம் உண்டாகும். இல்லை, அதற்கு மோட்ச பலம் உண்டு. நித்தியம் நிஷ்பலம் கர்ம இதி அப்யுபகம்ய மோக்ஷ பலாய இதி புரூவதக. இப்படி சொன்னா நித்திய கர்மாவுக்கு பலன் இல்லை, ஆனால் அதை நீ தெரிந்து கொள்வதனால் மோட்சத்தை அடைவாய்னா. மோட்சத்தை அடைவாய்ங்கிறது பலனா? பலன் இல்லையா? அது ஒரு பலன் தானே. பகவானே சொல்றார், நான் சொல்ற போற இந்த விஷயத்தை தெரிந்து கொள்றதுனால, கர்மாவை பற்றியும் அகர்மாவை பற்றியும் விகர்மாவை பற்றியும் தெரிந்து கொள்வதனால மோட்சத்தை அடைவாய் அப்படின்னு பகவான் சொல்லி இருக்கிறார். அந்த மோட்சத்தை அடைவாய்ங்கிறது ஒரு பலன் தானே. அப்புறம் இந்த ஞானத்தினால, நித்திய கர்மாவுக்கு பலன் இல்லைங்கிற ஞானத்தினால மோட்சம் என்ற பலன் கிடைக்கும் என்றால், அப்போ நித்திய கர்மாவுக்கு பலன் இல்லைங்கிற ஞானம் சரியா சரியில்லையானா? முரண்பாடு அங்கே வருகின்றது. மோட்சங்கிற பலன் இருக்குன்னு பகவானே சொல்லிட்டாரே, நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கொண்டா அது முரண்பாடாக இருக்கின்றது. அதனால கடைசியா முடிவு என்னன்னா, என்ன புரிஞ்சதோ புரியலையோ, இந்த கடைசி வாக்கியம் இது வரைக்கும் என்ன அர்த்தம் சொன்னோமோ, நாம என்ன அர்த்தம் சொன்னோமோ அதான் சரி. அதனால தஸ்மாத் யதாஸ்ருத ஏவ அர்த்தம் அர்த்தக கர்மணி அகர்ம யக இத்தியாதேகே ததாச்ச வியாக்கியாதக அஸ்மாபிகி ஸ்லோகः. ஆதலால் கர்மத்தில் அகர்மத்தை என்ன தொடங்கும் வாக்கியத்திற்கு உள்ளபடியான சொல் அர்த்தமே தான் லட்சணையால் வரும் அர்த்தம் அன்று. அதனால இது கவுனார்த்தம்னு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, கவுனார்த்தம்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி சொன்னால் அதில் இத்தனை பிரச்சனை இருக்குது. ஆகவே இது சாஸ்திர விரோதமாக அது இருக்கின்றது. நீங்கள் சொல்கிறதுக்கு சாஸ்திர பிரமாணம் இல்லை. ஆகவே அது மித்யா ஞானம்னாலும் அது அனர்த்தம் தான், கவுன ஞானம் என்றாலும் அது அனர்த்தம் தான். ஆகவே இந்த ஸ்லோகமானது கர்மத்தை பற்றி பேசவில்லை, அகர்மமான ஆத்மாவை பற்றி பேசுகின்றது. ஆகவே அவ்வாறே நாம் இச்லோகத்தை உரைத்திருக்கின்றோம் என்று இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை முடிக்கின்றார் ஆச்சாரிய பாஷ்யம். முடிவு பெறுகிறது. அல்லது ஒரு பெரிய நீண்ட வியாக்கியானம். ஸ்லோகம் அந்த அளவுக்கு முக்கியமானது. ஆத்ம லட்சணத்தை எப்பொழுதும் நேரடியாக சொல்ல முடியாது என்பதனால ஏற்கனவே சொல்லப்பட்டதாக இருந்தாலும் அது பல கோணங்களில் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே ஆச்சாரியர் தொடங்குகிற போதே சொன்னார், பலமுறை சொல்லப்பட்டும் கேட்கப்பட்டு இருந்தாலும் பலமுறை அது மறக்கப்பட்டு விடுகின்றதுன்னா, விஸ்மிருத்தியன்னு சொன்னார். அது மறந்து போய் விடுகிறோம். அதனால் மீண்டும் மீண்டும் அது சொல்லப்படுகின்றது. இன்னும் சொல்லப்படுங்கிறதையும் முன்னாடி பாஷ்யத்திலே ஆச்சாரியர் சொன்னார். அதனால் இப்படி பல கோணங்களில் நம்ம ஆத்ம தத்துவத்தை சிந்தித்து அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. சிந்தித்து அறிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு வைப்போம். அடுத்த வாரம் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். யஸ்ய சர்வே சமாரம்பாः காமசங்கல்பவர்ஜிதாः ஞானாக்னிதக்தகர்மாணம் தமாகுः பண்டிதம் புதாः. ஓம் பிரபன்னபாரிஜாத்தாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திவேத விபாகினே யமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.